Happy morning, one and all present here. Happy morning, dignitaries. Actually, thank you for this event. என்னோட ஒரு கனவு மூமெண்ட் தான் இது. என்னோட ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டாக நான் இங்கே வந்து நிற்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஜெயந்த்ராம் சார் அண்ட் ஆகாஷ் சார், ஃபவுண்டர் ஆஃப் டேஃப் அகாடமி. ஒன்ஸ் நான் அங்கே இன்டர்வியூக்காக போயிருந்தேன், சாரை மீட் பண்ணோன்னு நினச்சேன். அவரோட இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸ்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். நீங்களும் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் அன்றைக்கி மீட் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு ப்ரைட் அலுமினியாக அவர்கிட்ட அவார்டு வாங்க போகிறேன்றதே எனக்கு ஒரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ சார். நேச்சுரல் சலூன்ஸ் ஃபவுண்டர். இந்த மேம் பார்க்க எப்படி இருக்காங்க? நேச்சுரலாகவே வெரி பியூட்டியாக இருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட வர எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றி வெளியே அனுப்புகிறாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் மேம். அண்ட் தென் ராஜகணேஷ் சார், என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். எனக்குமே பிஹெச்டி பண்ணோன்னு ரொம்ப நாள் ஆசை. சார் பிஹெச்டி பண்ணி ஒரு டாக்டரேட்டாக இங்கே இருக்கார். அண்ட் அவருடைய டாக் கேட்டு எல்லாருமே ரொம்ப அசந்திருப்பீங்க, அவர் எவ்வளோ லவ் பண்ணியிருக்காருலாம் சொன்னது. அண்ட் அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம், நானுமே என்னோடய ப்ரொஃபஷனை ரொம்பவே லவ் பண்ணுவேன். டீச்சிங்கிறது வந்து ஒரு நார்மலான ப்ரொஃபஷனை தாண்டி அது ஒரு சுப்ரீமான ஒரு பவர்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கையில் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் இருக்குது. அவங்களோட மைண்ட் செட்டை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். அவங்களுக்கான ஒரு புது சொசைட்டியை நம்ம உருவாக்கி தரோன்றதுனால ஆஸ் அ டீச்சிங்கில் எனக்கு நிறைய பேரை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக நான் பார்த்துருப்பேன். அதில் ஜெயந்த் சாருமே ஒரு முக்கியமான பங்கில் இருக்கார். நவ் ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் மை செல்ஃப். அண்ட் ஐ எம் Sanghavi Gnanasekharan. I'm working in Sri Vallivilas Alias CBSE school as accountancy teacher, and I'm a teacher and I'm a fashion designer and I'm an artist. ஸோ என் கையால் ஒரு ஆர்ட் பண்ணி சாருக்காகவே ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன். அந்த கிஃப்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த கிஃப்ட் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, சார் ஒன்ஸ் எனக்கு நெக்ஸ்ட் ஜென் வாலில் ஒரு டூடல் ஆர்ட் பண்ணி கொடுமா, நீ ஆர்டிஸ்ட் தானே, பெயிண்டிங்லாம் பண்ணுறல, என்னோட இன்ஸ்டா ஐடியெலாம் சார் தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணி நீ நல்லா ட்ரா பண்ணுற, நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வாலில் எனக்கு டூடல் ஆர்ட் பண்ணித்தர சொன்னார். பட் அதுக்கப்புறம் சாரும் பிஸி ஆகிட்டார், நானும் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். அப்புறம் சாரை மீட் பண்ணவே முடியல. அதனால் எனக்கு ஒரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் கொடுத்த சாருக்கு இந்த அவார்ட் நான் தரேன். கிஃப்ட்ஸ்னாலே ஸ்பெஷல் தானே இல்லை? என்னதான் காசு கொடுத்து என்னென்ன பொருள் வாங்கினாலும் நம்ம கையால் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தாலே அது ஸ்பெஷல் இல்லை. அதனால என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருக்க என்னோட சாருக்கு நான் ஒரு 2 டேஸாக உட்காந்து என் கையால் தெரிஞ்சதெல்லாம் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் பி, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜென் லோஹோ அண்ட் அதை சுற்றி என்னென்ன கோர்சஸ்லாம் நடக்குது, இங்கே எத்தனை பேரோட கரியரை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சின்ன சின்ன வேர்டிங்ஸில் எழுதியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் வில் பி வெரி குட். ஓகே, ஐ வாண்ட் டு ஷேர் 2 ப்ரவுட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். என் லைஃப்லேயே நடந்த ஒரு முக்கியமான 2 ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நான் படித்த ஸ்கூலில், நான் பண்ருட்டியில் ஒரு ஸ்கூலில் படித்தேன், ஸ்ரீபி முத்தியா ஸ்கூல். அங்கே வந்து என்னையே சீஃப் கெஸ்ட்டாக என்னோடய ஸ்கூலில் இன்வைட் பண்ணாங்க. என் லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ரவுட் மூமெண்ட் அது. அண்ட் அங்கே நான் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுத்தேன். 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எங்கள் எஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு கரியர் கைடன்ஸ் மாதிரி கொடுத்தேன். 12th அப்புறம் அவங்க என்னென்ன பண்ணலாம் கரியரில் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கொடுத்தேன். அண்ட் கேஎன்சி காலேஜில் இங்கே நிறைய பேர், நான் வந்த போய் நிறைய பேர் ஹாய்லாம் சொன்னாங்க. எனக்கு ஆனால் முன்ன பின்ன பார்த்ததில்லை, மேபி அவங்க என்னோட ஆடியன்ஸில் இருந்திருக்கலாம். அண்ட் நான் கேஎன்சி காலேஜில் ஒரு 3 டைம்ஸ் கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்கேன் கரியர் பிளானிங் பற்றி. நெக்ஸ்ட் ஜெனில் ப்ரைட் அலுமினி அவார்ட்ஸில் உங்கள் பேர் வந்திருக்கு, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மொமெண்ட் கேட்ட உடனே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு நான் நிறைய விஷயங்களில் ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். அந்த ஃபெயிலியர்லாம் பார்க்குறப்போ நம்ம செஞ்ச எஃபர்ட்டுக்கு ஏதோ ஒரு நாளில் ஃப்யூச்சரில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நாள் இந்த நாள் நான் நினச்சே பார்க்கல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த குட் நியூஸ் தன்யா மேம் அண்ட் நெக்ஸ்ட் ஜென் சார். அண்ட் என்னோட அம்மா, இவங்க சீஃப் கெஸ்ட்டாக நான் போனப்போ என்னோட அப்பாவை தான் கூப்பிட்டு போனேன். என் அப்பாவை பற்றி தான் நான் ஸ்டேஜில் பேசினேன். அண்ட் எங்கள் அம்மாவை என்னால் கூப்பிட்டு போக முடியல, அதனால தான் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வரப்போ ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டே வந்தாங்க. அண்ட் தேங்க்யூம்மா, என் கூடவே சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இந்த சக்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். தேங்க்யூ. கேஎன்சி காலேஜ் போனேன்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக நான் ஒரு எம்காம் கிராஜுவேட்டாக இருந்தேன். அப்போ எம்காம் முடிச்சு ஃப்ரெஷராக இருந்தேன். அந்த காலேஜில் பிகாம் படித்த பிள்ளைங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரியாது. நீங்களே பார்க்குறீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுப்பாங்க, ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஃபீல்டுக்கு போகணுன்னே தெரியாமல் கரியரில் ஒரு பிளானிங்கே இல்லாமல் இருக்காங்களே, அதனால தான் அந்த கைடன்ஸ் கொடுத்தேன். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்னை விட ஒரு வயசு 2 வயசு சின்ன பசங்க தான். அதை தாண்டி எங்களுக்கு ஒரு பெரிய இயர் கேப்லாம் கிடையாது. என்னோட ஸ்பீச்லாம் எங்கே கேட்க போகிறாங்க, நம்ம பேசுறதுலாம் எங்கே கேட்க போகிறாங்கன்னு தான் நினச்சேன். பட் நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சு அவங்க ஸ்கில்ஃபுல்லாக எப்படி அவங்க மைண்டில் ஏற்றலான்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன். அண்ட் என்னோட
ஆடியன்ஸோட ரெஸ்பான்சஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி. ஏன்னா இன்ஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க எல்லாருமே. என்னை பார்த்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினச்சேன். ஏன்னா நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே நானே ஸ்டிச் பண்ணது தான். எனக்கு தேவையான காஸ்ட்யூம் எல்லாமே நானே ரெடி பண்ணிப்பேன். நான் போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாமே நானே ரெடி பண்ணிப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கேன். அண்ட் அதெல்லாம் பார்த்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எங்கே போனாலும் என்னை பார்த்து ஏதோ ஒரு வகையில் என்னை பார்த்துருவாங்க. சங்கவி மேம் அன்றைக்கி நீங்கள் பேசுனீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த தைரியத்தெல்லாம் கொடுத்தது என்னமோ இந்த இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஸ்டியூட்லேயே நான் ஒரு 4-5 வாட்டி என்னை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அண்ட் இந்த மொமெண்ட்லாம் கிடைச்சதுக்கு என் கூடவே பேக் போனாக என் சப்போர்ட்டிவாக இருந்த எங்கள் ஸ்டாஃப்மே. நான் இந்த அவார்டு இப்போ வந்து ஒரு டீச்சராக வாங்குறேன். என்னுடைய சைல்ட்ஹுட் ட்ரீம் சார் சொன்னார் இல்லையா, லவ் யுவர் ப்ரொஃபஷன், லவ் யுவர் எய்ம்னு. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ப்ரொஃபஸர் ஆகணுன்றது தான் ஒரு பெரிய ட்ரீம். அண்ட் இப்போ நான் ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து ஜஸ்ட் மிஸ்ல ஒரு 5 மார்க்ஸ் கட் ஆஃப் மிஸ் பண்ணிட்டேன். இல்லைனா நான் இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸராக வந்திருப்பேன். இப்போ நான் ஒரு டீச்சராக இந்த இடத்த விட்டு வெளில போகிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒரு சீஃப் கெஸ்ட்டாக சாரே ஒரு ப்ரொஃபஸராக ப்ரமோட் ஆகி இங்கே வருவேன். அண்ட் தேங்க்யூ ஆல் மை டியர் லேர்னர்ஸ். அண்ட் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்கீங்க அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் மொமெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க. நம்மளாம் நிறையா மோட்டிவேட்டும் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் அடுத்தது பேக் கொடுத்தவங்க இஸ் ஸ்ரீவல்லி விலாஸ் ஜாலியா சிபிஎஸ்சி ஸ்கூலில் அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் டீச்சராக இருக்காங்க ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். நம்ம நெக்ஸ்ட் ஜென் சொல்யூஷன்ஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் டேலி கோர்ஸ் முடிச்சவங்க. லெட்ஸ் வெல்கம் சங்கவி குணசேகரன், the awardee of career milestone. செய்த சிலை அல்லவா பூமியே உனக்கு விலை அல்லவா, தேவதை உந்தன் அருகினிலே வாழ்வதே எனக்கு வரமல்லவா, மேகமாய் அங்கு நீகடி நாகமாய். அழகா இந்த மேடை அவங்க அம்மா கூட பகிர்ந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம் அவங்க ஃபேமிலிக்காக. அடுத்த